Praise the Lord. जय मसीह की। ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. परमेश्वर का नाम का महिमा हो। இந்த மாதத்துல கூட தேவனுடைய வாக்குத்தத்தமாக इस महीना का प्रभु का वायदा का दौर से யாத்ராகமம் புத்தகம் 14:14 பார்க்கலாம். जैसे निर्गमन का पुस्तक 14 का 14 पढ़ देखेंगे। இந்த வசனம் இப்படியாக சொல்லுகிறது, ये वचन ऐसा कहता है, கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், यहोवा आपके लिए युद्ध करेंगे, நீங்கள் சும்மா இருப்பீர்கள். आप चुपचाप रहेंगे। சோ ஆண்டவர் யுத்தம் பண்ணும்போது என்ன நடக்கும்? परमेश्वर हमारे लिए युद्ध करने से क्या होगा? சோ வேதத்துல நாம் பார்க்க முடிகிறது, हम शास्त्र में देख सकते हैं, அநேக யுத்தங்களை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. कई लड़ाई के बारे में लिखे हुआ है। இந்த நாள்ல கூட நாம் தாவீதின் யுத்தத்தை குறித்து பார்க்கலாம். आज इस दिन में हम दावीद को लड़ाई के बारे में सोच सकते हैं। தேவன் தாவீதை முன்குறித்தார், और परमेश्वर ने दावीद को पहले नियुक्त किया, அபிஷேகித்தார், अभिषेक किया, ஆண்டவர் அவனை உருவாக்கினார். परमेश्वर ने उन्हें बनाया है। அவன் செய்த முதல் யுத்தம் என்ன? उसने किया वो पहले युद्ध क्या है? கோலியாத்தோடு யுத்தம் பண்ணினான். गोलियत के सामने युद्ध किया है। அந்த யுத்தத்துல தேவனுடைய பங்கு என்ன? उस युद्ध लड़ाइयों में परमेश्वर की हिस्सा क्या है? தாவீது என்னென்ன காரியங்கள் செய்தார்? दावीद क्या क्या किया है? சோ நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் ஒன்றை கற்றுக்கொள்ள வேண்டும். हमारा जीवन में एक अपने जीवन में सीखना चाहिए। புதிய ஏற்பாட்டின்படி नया नियमों के अनुसार நமக்கு மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் யுத்தம் அல்ல, हमारा जीवन में मांस और लहू के द्वारा युद्ध नहीं है, अंधकार லோகாதிபதிகளோடு, अंधकार का हाकिम से है, अनेक விதமாக பிசாசின் காரியங்களோடு, कई प्रकार का दुष्ट आत्मा का बातों से है யுத்தம் உண்டு என்று ஆண்டவர் சொல்லுகிறார். लड़ाई है करके प्रभु कह रहा है। ஆனால் யுத்தத்துல நாம் என்ன செய்ய வேண்டும்? लेकिन लड़ाई में हम क्या करना चाहिए? சோ புதிய ஏற்பாட்டிலும் சரி பழைய ஏற்பாட்டிலும் சரி नया नियम में हो पुराना नियम में हो, தேவன் தான் யுத்தம் பண்ணினார். तो परमेश्वर ही युद्ध किया है। சோ இந்த இடத்துல நாம் தாவீதோட வாழ்க்கையை பார்க்கலாம். इस दान में दावीद को हम देख सकते हैं। சோ 1 சாமுவேல் 17:45 வசனத்துல பார்க்கிறோம். पहला सामुएल 17:45 में देख सकते हैं। சோ தாவீது அந்த யுத்தத்துல 3 முக்கியமான காரியங்களை பார்க்க முடிகிறது. तो दावीद ने इस लड़ाई में 3 खास बात को हम देख सकते சோ हैं। முதல் காரியம் என்னவென்றால், पहले बात है तो சோ அவன் தேவனுடைய அவருடைய நாமத்தை எடுத்து கொண்டு செல்கிறான். वो अपने परमेश्वर का नाम को ऊंचा करके आगे लेके जा रहा है। சோ அபிஷேகம் பண்ணப்பட்டவன், अभिषेक पाया व्यक्ति தேவனுடைய நாமத்துல இருக்கிற வல்லமை புரிந்து இருக்க வேண்டும். वो परमेश्वर का नाम में रहने वाला सामर्थ्य को समझना वो जरूरी है। சோ அந்த நாமத்தை எடுத்து யுத்தம் பண்ண போகிறான். उस नाम को उठा के लेके युद्ध करने जा रहा है। எனக்கு யுத்தம் செய்வதற்கு अनेक காரியங்கள் தேவையில்லை, हमारे लिए लड़ाई करने के लिए कई चीजों की जरूरत नहीं है, அவருடைய ஒரு நாமம் போதும் என்று சொல்லுகிறான். हमारा परमेश्वर का एक नाम काफी है करके कह रहा है। புதிய ஏற்பாட்டில் நாம் பார்க்க முடிகிறது, वो नया नियम में देख सकते हैं। யோவானும் பேதுருவும் சபைக்கு போகும்போது யோனா और पतरस कलीसिया में जाने के वक्त அங்க ஒருத்தன் வியாதிப்பட்டு இருந்தான். वहाँ एक व्यक्ति बीमारी में था, பிச்சை எடுக்கிறவனாக இருந்தான். भीख मांगने व्यक्ति था, அவனுக்கு சுகம் உண்டானது. उन व्यक्ति को चंगाई हुआ है। அவன் அவனிடம் ஏதாவது கிடைக்குமா என்று எதிர்பார்த்தான். जो उस व्यक्ति ने अपने पतरस और யோகனா से कुछ मिलेंगे करके सोचा था। ஆனால் என்ன சொன்னார்கள்? वहाँ पर क्या पता है? பேதுரு இப்படியாக சொல்லுகிறார், पतरस इस प्रकार कहता है, என்னிடம் ஒன்றுமே கிடையாது, हमारा पास कुछ नहीं है, அவருடைய நாமம் ஒன்று உண்டு, उसका नाम हमारा पास है, அந்த நாமத்தின் மூலம் நான் உனக்கு ஜெபம் பண்ணுகிறேன். उस नाम से मैं प्रार्थना कर रहा हूँ, ஏனென்றால் அவருடைய நாமத்தில் அவ்வளவு வல்லமை உண்டு, ताकि उसका नाम इतने बड़ा सामर्थ्य है। அந்த அறிவு நாம் பார்க்கிறோம் தாவீதுக்கு இருந்தது. ये जानकारी समझ दावीद के अंदर भी था। சோ இரண்டாவது தாவீதுக்கு என்ன இருந்தது? और दूसरा दावीद के अंदर क्या था? எனக்கு நிறைய ஆயுதங்கள்லாம் தேவையில்லை, तो मेरे पास कई हथियार को जरूरत नहीं है, ஏனென்றால் क्योंकि நான் விசுவாசம் உள்ளவனாக இருக்கிறேன். मैं विश्वास से भरे हुआ है। இரண்டாவது விசுவாசத்தை எதிர்பார்க்கிறார் ஆண்டவர். दूसरा परमेश्वर हमसे विश्वास को इंतजाम कर रहा है, அவன் விசுவாசத்தோடு அறிக்கை எடுக்கிறான். विश्वास से अपने मुंह से अंगीकार कर रहा हूँ। இதற்கு முன்பாக इसको पहले 2 விலங்கை நான் எதிர்கொண்டேன், वो पहले 2 जानवरों को मैंने सामना की, அதை வீழ்த்தினேன், उसको मैं चुकारा जय पाया, அதுல தேவன் ஜெயத்தை கொடுத்தார். वहीं पर परमेश्वर में जयवंत दिया है। இப்போதும் அதே தேவன் என்னோடு இருக்கிறார். अभी भी वही परमेश्वर मेरे साथ है, எனக்கு கட்டாயம் ஜெயத்தை கொடுப்பார். जरूर परमेश्वर मुझे विजय देंगे। விசுவாசத்தோடு அறிக்கையிட்டார். विश्वास से अपने मुंह से अंगीकार किया। யுத்தம் வரும்போது நாம் செய்ய வேண்டிய காரியங்கள் இது. वो युद्ध आने के समय हम करने वाला काम यही है, விசுவாசத்தோடு பேச வேண்டும்.
विश्वास से बातें करना है, எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் किसी भी हालत हो। ஓ நாம் விசுவாசத்தோடு பேச அழைக்கப்பட்டு இருக்கிறோம். अब विश्वास के द्वारा बोलने के लिए बुलाया गया है, வெறும் வார்த்தையில் அல்ல, केवल शब्दों में नहीं है, வசனத்தை எடுத்து நாம் பேச வேண்டும். वचन को उठा के बातें करना சோ है। ஆண்டவர் அதை விரும்புகிறார். परमेश्वर उस चाहता है। மூன்றாவது தாவீதோட வாழ்க்கையில என்ன இருந்தது? तीसरे दावीद को जीवन में क्या था? அவன் சொல்லுகிறான், वो कह रहा है, எனக்கு ஆயுதங்கள்லாம் தேவையில்லை, मेरे पास के हथियार की जरूरत नहीं है, என்னிடம் என்ன இருக்கிறதோ मेरे पास जो है அதை கொண்டு நான் செல்லுகிறேன். उसका द्वारा मैं आगे बढ़ रहा हूँ। தேவன் இந்த நாள்ல உங்களோடு பேசுகிறார். आज परमेश्वर आपसे बातें कर रहा है। நம்மை ஆண்டவர் அப்படித்தான் பயன்படுத்துவார். परमेश्वर इसी रीति में हमें आशीष करेंगे, ஆண்டவர் நம்மை அப்படித்தான் அழைத்து செல்லுவார். इसी रीति में हमें आगे बढ़ाएंगे। நமக்கு என்ன கொடுத்திருக்கிறாரோ, हमें जो दिए हैं, என்ன வரனை கொடுத்திருக்கிறாரோ, किस प्रकार का वरदान दिया है, என்ன அழைப்பை किस கொடுத்திருக்கிறாரோ, प्रकार का बुलावट दिया என்ன है, அபிஷேகத்தை கொடுத்திருக்கிறாரோ, क्या अभिषेक दिया है, நம்முடைய கரங்கள்ல என்ன பொருட்களை கொடுத்திருக்கிறாரோ, हमारे हाथों में क्या चीज दिया है, அதை கொண்டுதான் ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிப்பார். उसी के द्वारा ही प्रभु हम आशीष அந்த करेंगे। இடத்துல அவன் சொல்லுகிறான், भाई पर प्रायश्चित कर रहा है, என்னிடம் ஒன்றுதான் உண்டு, मेरे पास एक ही है। சோ கவனை எடுத்துக்கொண்டு நான் சொல்லுகிறேன். जैसे खोपन को मैं लेके जा रहा हूँ, 5 கூழாங்கற்களை எடுத்து சொல்லுகிறேன். 5 पत्थर को लिया है, சோ அதனால கவலைப்பட தேவையில்லை. इसलिए चिंता करने की जरूरत नहीं இந்த है। மாதத்துல என்ன யுத்தம் வரலாம், इस महीना में किस प्रकार की लड़ाई भी हो, மனிதர்கள் மூலம் வரலாம், इंसान के तौर से हो, சூழ்நிலைகள் மூலம் வரலாம், हालत के तौर से हो, ஊழியத்திலும் வரலாம். सेवकाई में हो, ஆனால் தேவன் உங்களை பார்த்து சொல்லுகிறார், परंतु प्रभु आपसे कह रहा हूँ, யுத்தம் கர்த்தருடையது, लड़ाई परमेश्वर का है, யுத்தம் என்னுடையது என்று ஆண்டவர் वो சொல்லுகிறார். लड़ाई मेरा हूँ करके இந்த प्रभु कह யுத்தத்துல रहा है। நம்ம 3 காரியங்களை ஃபாலோ பண்ண வேண்டும். इस लड़ाइयों में हम 3 बातों का हम सामना करना है। முதலாவது அவருடைய நாமத்தை எடுத்து செல்ல வேண்டும். पहला उसका नाम को लेके जाना அவருடைய है, நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டும். उसका नाम को महिमा करना है। இரண்டாவது காரியம் நாம் பார்த்தோம், और दूसरा हमने देखा है, விசுவாசத்தை விட்டுவிடக் கூடாது. विश्वास को हम नहीं छोड़ना है। விசுவாசம் இருக்க இருக்க विश्वास हमारे जीवन में रहते மலைகளை रहते போன்ற பிரச்சனைகள் வரலாம், बड़े पहाड़ों को समान समस्या आ सकता है, எல்லா பயங்களும் நீங்கிவிடும். सारे डर हमसे दूर हो जाएंगे। மூன்றாவது காரியம், तीसरा बात है, நம்மிடம் என்ன இருக்கிறதோ हमारा पास जो है அதை கொண்டு நாம் முன்னேறுவோம். उसका द्वारा हम आगे बढ़े, அதை கொண்டு நாம் ஆண்டவருடைய நாமத்தை எடுத்து சொல்லுவோம். उसका द्वारा प्रभु का नाम को लेके चले, ஆண்டவர் கொடுத்த அபிஷேகத்தை எடுத்து சொல்லுவோம். प्रभु दिया हुआ अभिषेक उठा के लेके ஆண்டவர் चले, கொடுத்த வசனத்தை எடுத்து சொல்லுவோம். प्रभु दिया हुआ वचन को उठा के लेके चले। யுத்தம் கர்த்தருடையது. लड़ाई परमेश्वर இந்த का है। வசனத்தின் மூலம் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். ये वचन के द्वारा प्रभु आपको आशीष करेगा। சோ கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். परमेश्वर बड़े काम करने जा रहा है। Thank you, God bless you. ओ प्रभु सबको आशीष करेगा। धन्यवाद।